எனக்கு பிடிக்கும். ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். தான் அவங்க அதை நம்ம பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னா என்னும் ஏடி எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை நான் கெமிஸ்ட்ரி சொல்ல மாதிரி சொல்ல போகிறேன். வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ள போயிடலாம். எக்ஸாம் டியூட்டியில் நான் பயங்கர பிஸியானேன். என்னதான் ஆதி ஜெயிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் என்னால் அவளை பார்க்கவே முடியல. 12th மிடில் 11th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க 2 பேருக்கு முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள்ல அடுத்து 10th ஸ்டார்ட் ஆச்சு. 10th முடியும் போது 1st ஸ்டாண்டர்ட் டு 9th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே ஒரு 2 month பயங்கர பிஸி ஷெடியூலாக இருந்துச்சு. அதனால என்னால் ஆதிராவை போய் பார்க்கவே முடியாம போச்சு. என்னால் தான் போக முடியல. அட்லீஸ்ட் அவளாவது வந்து என்னை பாப்பான்னு பார்த்தா அவளுமே வரல. என்னால் அவள் வீட்டுக்கு போய் அவளை பார்க்க முடியல. அப்படியே சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆச்சு. லீவில் ஒரு 10 days ஸ்பெஷல் கிளாஸ் கான்டாக்ட் பண்ணோம். அந்த ஸ்பெஷல் கிளாஸுமே அவள் வரல. என்னாச்சுன்னு சொல்லி அவன் அம்மா கால் பண்ணா. அவங்க அம்மா கிட்டே இருந்தோம் சரியான பதில் வரல. அப்படியே ஒரு 2 month போச்சு. அவளை ரொம்ப மிஸ் பண்ண ரொம்ப எப்படியும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவள் வந்து தானே ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு 2 month அமைதியாக இருந்தேன். 2 month கழிச்சு ஸ்கூலும் ரீஓப்பன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே அவள் ஸ்கூலுக்கு வந்தா. ஸ்கூலுக்கு வந்தவ என்கிட்ட இந்த 2 மாதம் நான் எங்கே போனேன்னு சொல்லி என்கிட்ட கேட்காது. கரெக்டான டைம் வரும்போது நானே அவன்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னான். அப்போ நான் அவகிட்ட ஸ்பெஷல் கிளாஸை நீ கட் அடிச்சிருக்க, 10 days நீ வரவே இல்லை, சேச்சம்மா. அப்புறம் உன் கிளாஸ் டீச்சரா அவங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் டே வரும்போது உன் அம்மாவோட வா, அப்படி இல்லைன்னா உன்னை ஸ்கூலுக்குள்ளே விட மாட்டேன், கிளாஸ்க்குள்ளே இல்லை ஸ்கூலுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு வரும்போது உங்கள் அம்மாவோட வான்னு சொல்லி அவளை அனுப்பிச்சி விட்டேன். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃப்ளாட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகலான்னு டவல் எடுத்துகிட்டு பாத்ரூம் போனேன். அப்போ கரெக்டாக என் டோர் பெல் சவுண்ட் கேட்டுச்சு. போய் டோர் ஓப்பன் பண்ணா அங்கே ஆதிரி நின்றுட்டு இருந்தா. உன்னை நாளைக்கு தானே உங்கள் அம்மாவோட ஸ்கூலுக்கு வர சொன்னேன், இங்கே என்ன இந்த டைமில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் தான் பக்கத்தில் பார்த்தேன் என் மாமியார் நின்றுட்டு இருந்தாங்க. நானும் அவங்கள உள்ளே கூப்பிட்டேன். அவங்களுமே உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தவங்க என்கிட்ட உங்ககிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபேவர் வேணும்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட அடுத்தது என்னென்ன போன்றதை யோசிக்காம கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நானே மாட்டிக்கிட்டேன். அவங்களும் என்கிட்ட இந்த 1 year இவன் உங்கள் பொறுப்பு, இவ்வளோ ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து வருது உங்கள் பொறுப்புன்னாங்க. நான் கிட்ட ஓகே, ஆனால் இவளுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியலையேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. நான் அதுக்கு எனக்கு ஓகே தான் சொன்னேன். உங்களுக்கு ஓகேன்னு ஆனதுக்கப்புறம் அவகிட்ட என்ன பெர்மிஷன் கேட்டுட்டு இந்த 1 year இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போனாங்க. நானும் டோரை க்ளோஸ் பண்ணேன். அந்த இடத்துலேருந்து டவலை தூக்கி வீசினேன். அப்புறம் அவள் கழுத்தை பிடிச்சி செவுத்துல தள்ளி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, கழுத்தை பிடிச்சி செவுத்துல தள்ளினோடனே முத்தாவை பற்றி தான் நினச்சிங்க, நான் அது இல்லையே அங்கே தான் வச்சிருக்க ட்விஸ்ட்டு. அவள் கழுத்தை பிடிச்சி செவுத்துல தள்ளி கொஞ்சமாக நெருக்க ஆரம்பித்தேன். அப்போ அவள் என்கிட்ட மிஸ் என்னால் மூச்சு விட முடியல மிஸ் ப்ளீஸ் கையெடுங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் எனக்கு சுயநினைவே வந்த மாதிரி இருந்தது. நான் டக்குன்னு அவள் கழுத்துலேருந்து என் கையை எடுத்துட்டு அவளை டைட்டாக ஹக் பண்ணி, என்னை விட்டு போயிட்டுல, என்னால் எப்படி நீ இல்லாமல் இருக்க முடியும், நீ இல்லாத 2 மாதம் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன்டி, நீ இல்லாமல் எப்படி நான் வாழ்வேன், நீ இல்லாத வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையான்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக அழுதேன். அப்போ அவ்வளோ என்னாலையும் நீங்கள் இல்லாமல் வாழவே முடியாது மிஸ், கண்ணை பாருங்க, என் கண்ணை பாருங்கன்னா நானும் அவள் கண்ணை பார்த்தேன். என்னால் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது, நம்புங்க, என்னை நம்புங்க, இப்பத்துலேருந்து நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், ஆடாதீங்கன்னு சொன்னா. அப்புறம் நான் அவகிட்ட ரொம்ப கசகசன்னு இருக்கு, அவை குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நான் குளிக்க பாத்ரூம் போனேன். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டவலை பார்த்தா டவல் இல்லை. அதுக்கப்புறம் தான் தூக்கி வீசந்து நான் வந்தது. நான் உடனே அவளை கூப்பிட்டு டவல் எடுத்துட்டு வாயேன்னு சொன்னேன். அவளுமே டவல் எடுத்துட்டு வந்து நீட்டாளா. உடனே பாத்ரூம் கதை ஓப்பன் பண்ணி டவலோட சேர்த்து அவளே உள்ள பிடிச்சி இழுத்தேன். ஆதிரா என்ன பாரு, என்ன பாருடி ஆதிரா, என்னை பாரு, என்னால் என்னை ஹேண்டில் பண்ண முடியல, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆதிரா, ஐ காண்ட், என்னால் என்னை ஹேண்டில் பண்ணிக்க முடியல, எனக்கு நீ வேணும், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொன்னேன்னா, அதுக்கு அவ உனக்கு என்ன வேணுமோ அதை நீ எடுத்துக்கோன்னா என்னாலனே லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட கீழே போட்டுமான்னு கேட்டேன். அதுக்கு அவ கெமிஸ்ட்ரி மிஸ் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, உங்களுக்கு என்ன பண்ண தோந்தோ அதை பண்ணுங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னான். உடனே நான் கீழே போனேன். பாதிரா என் ஷோல்டர் அமுத்தி பிடிச்சா. அதே சேம் டைம் மிஸ் இவ டவலை பிடிக்கிறீங்களா இல்லை நான் போட்டோமான்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் தான் பார்த்தா அது கனவு. என்ன இப்படி ஒரு இமேஜினேஷன் வருதுன்னு நினச்சிட்டு நானும் அவகிட்ட டவலை வாங்கிட்டு டவலை தொடச்சிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே வந்தேனா. அவளோ
பாத்ரூம் வெளியில நின்றுட்டு இருந்தா. உடனே அவனை பிடிச்சி எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க செவுத்துல சாச்சி நிக்க வச்சேன். நான் லிப்ஸ் பிடிச்சி எனக்கு இந்த லிப்ஸ் வேணாம், என்ன லிப்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டேன். பாதி என்கிட்ட எல்லாமே உங்களுக்கு தான் சொன்னா. உடனே நான் கீழே போக போனேன்னா அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. உடனே பெட்ரூம் போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு பால்கனிக்கு வெளியே விட்டேன். போன் எடுத்து என் ஃப்ரெண்டு சனாவை கால் பண்ணி, ஹேய் அதுல 1 இயர் ஏன் கூட தாண்டி தங்க போறான்னு சொன்னேன். அது கேட்டவ, இனிமே ஒரே ரொமான்ஸ் தான் போல, சரி அது இருக்கட்டும், அவங்க பேரண்ட்ஸ் இதுக்கு ஓகேவான்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் தாண்டி கொண்டு வந்து விட்டு போனதே. ஓ மாமியாரே கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்களே, அப்புறம் என்ன ஜமாயின்னா. அப்ப மைண்டுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவான்னு பார்த்தா இவ புதுசா ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விட்டுருவா போலயே அப்படின்னு யோசிச்சு இருந்தேன். சனா என்கிட்ட உனக்கு என்ன தோந்தோ அதை பண்ணுன்னா. அப்ப நான் அவகிட்ட ரூல்ஸ் போட்டதே நான் தான், அதை நானே பிரேக் பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கு அவ ரூல்ஸ் போடுறதே பிரேக் பண்றதுக்கு தானே என்ன. நான் யோசிச்சு சனா கிட்ட சொன்னேன், நீ என் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தருவேன்னு பார்த்தா என்னை இன்னுமே பெருசா ஒரு ட்ரபுள்ல மாட்ட வச்சிருப்பல, வைடி போன என்ன. அதுக்கு அவ, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி பாருடி, பாலையும் பூனையும் பக்கத்துல வச்சுட்டு பூனை பாலை டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா எப்படி, இது வரைக்கும் நீ அந்த பாலையும் டேஸ்ட் பண்ணலன்னு கேட்டா. நான் அதுக்கு அவ கேட்டேன், நடி பூனை பாலுன்னுகிட்ட. அதுவா, நீ பூனை, ஸ்டூடெண்ட் இருக்கால அவதான் பால், ஸோ நீ இது வரைக்கும் இல்லடி, இல்லவே இல்லை, ஓகே ஜஸ்ட் டேஸ்ட் மட்டும் பண்ணி பாருன்னு சொன்னா. அதுக்கு நான் அவகிட்ட, இல்லை இப்போதைக்கு அந்த பாலோட டேஸ்ட் எனக்கு தேவையில்லை, ஒரு வேலை அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் டெய்லியும் பால் குடிக்கணும்னு தோணும், எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு நீ ஃபோனை வைன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு காலை கட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா ஆதிரா ஒரு பிளாக் கலர் அவுட்ஃபிட் போட்டு வெளியே வந்தா. பார்க்கறதுக்கு அந்த நிலாவோட வெளிச்சத்துல பயங்கர ஹாட்டா இருந்தா. என் மைண்ட் விஷயம் என்னன்னா, நம்ம விரதம் களைஞ்சிருமோ, இந்த நைட்டு எப்போ போகும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பாதிரா என்கிட்ட வந்து வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்டா. நான் அவகிட்ட நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போனேன். ஐயோ முன்னாடி விட பின்னாடி செம்மையா இருக்காளே, உனக்கு என்னாச்சு இன்னைக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு குட்டி போட்டு பூனை மாதிரி அவ பின்னாடியே போயிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, எனக்கு ஆதிரா பார்க்க என்னை செடியூஸ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அவன் சாப்பிட்ற வே ஆஃப் ஸ்டைலுமே என்னை இன்னுமே டீப்பாக செடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஐயோ இன்னைக்கு ஏண்டி இவ்வளோ தாறுமாறாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் சாப்பிடாதுமா டக்குன்னு போய் பெட்டில் படுத்துக்கிட்டேன். ஒரு வீத்து போத்திட்டு தூங்க போனா என் பக்கத்தில் வந்து அவள் படுத்தா. அவள் பக்கத்தில் படுக்கிறதுக்கு நான் பயங்கர ஸ்ட்ரகிள் ஆனேன். புரண்டு படுக்க ஆரம்பிச்சு. அப்புறம் தான் நோட் பண்ணேன், ஆதிரா நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். உடனே என் தலைக்காணியை தூக்கிட்டு நான் ஹாலுக்கே ஓடி போயிட்டேன். ஹாலில் போய் படுத்தோம். என் உடம்புல இருந்த ஹைட்னஸ் குறையவே இல்லை. ஏதோ என் உடம்பு ஃபுல்லா தகன்னு எரியிற மாதிரி இருந்தது. என்னடி ஆச்சு நீ உனக்கு, ஏன் இப்படி இருக்க, இந்த 24 வருஷத்துல நீ இப்படி ஃபீல் ஆனதே இல்லையே, உனக்கு என்ன ஆச்சு, எப்படியாவது தூங்கணும்னு முடிவு பண்ணி ஃபோன்ல மெலடியான சாங் வச்சு அப்படியே பட்ஸ்ல போட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சு. மார்னிங் வேக்கப் ஆனா ஆதிரா என் பக்கத்துல கியூட்டா கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தா. நீ எப்படி இங்க வந்த, அப்புறம் பாக்குறதுக்கு கியூட்டா பூனைக்குட்டி மாதிரி படுத்துட்டு இருந்தா. நைட்ல என்னன்னா ஹாட்டா இருக்கா, பகல்ல பார்த்தா கியூட்டா இருக்கேன். ஆதிரா அவன் மேல நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்லி அவன் நெத்தில கிஸ் பண்ணேன். ஏன்னா வேக்கப் ஆகி எனக்கு குட் மார்னிங் சொன்னா. குட் மார்னிங் கெமிஸ்ட்ரி மிஸ்னா. நான் கிட்ட குட் மார்னிங்ண்ணே, ஓகே நான் போய் குளிச்சுட்டு வரேன், நெக்ஸ்ட் நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவள் குளிச்சுட்டு வெளில வந்தா. அப்புறம் நானும் அடுத்தது பாத்ரூம்குள்ளே போனேன். நானே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வந்தேனா. அப்பதான் பார்த்தேன் ஆதிரா அங்கே காணா. எங்கே போனா அவன் பார்த்துட்டு இருந்தா. டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியே இருந்து உள்ள வந்தா. அப்போ நான் அவகிட்ட எங்கே போனேன், இப்போ எங்கேருந்து வரேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் வீட்டில் சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சமைச்சு ஏதோ பல மாதம் ஆன மாதிரி இருக்கு, என்ன வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதே இல்லைன்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட எனக்கு சமைக்க தெரியாது, சூப்பராக சமைச்சு கொடுக்குற பொண்டாட்டி இருக்கும்போது நான் ஏன் சமைக்கணும், அவளுமே என்னை 2 மாதம் அம்போடு விட்டுட்டு போயிட்டா, வேறு என்ன பண்ணுறது, அதான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டேன், அப்புறம் அக்கா அப்பப்போ வந்து சமைச்சு கொடுத்துட்டு போவா அப்படின்னு ரொம்ப பாவமாக பேசுனேன்னா. அதுக்கு அவன் நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு மாவு பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன், வெயிட் பண்ணுங்க, எனக்கு தோசை சுட்டு வச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும், 12th ஸ்டூடெண்ட்டில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு அவளும் சாப்பிட்டுட்டு வினோ கால் பண்ணி மதியம் எனக்கு சேர்ந்து சாப்பாடு எடுத்துடுன்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூலுக்கு போனான். அப்போ நான் அவளை ஸ்டாப் பண்ணி ஸ்கூலுக்கு பைக் கொண்டு வராத, கீழே சைக்கிள் நிற்கிது, இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான் ஸ்கூலு, ஸோ சைக்கிள்லே போன்னு சொல்லிட்டு சைக்கிளோட கீ அவட்ட கொடுத்தேன். அவ்வளோ சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனா அப்போ கரெக்டாக ப்ரேயர் நடந்தது. ஸ்கூல் அட்டென்ஷன்னு ஆதிரோட வாய்ஸ் கேட்டுச்சா. என்ன ஆதிரோட வாய்ஸ் கேட்குது, போன வருஷம் ஒன்றும் அசிஸ்டன்ட் லீடர் கிடையாது, எங்க போன வருஷம் அசிஸ்டன்ட் லீடர் நினச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தா நியூ எஸ்பிஎல்லாம் ஆதிரா ப்ரேயரை லீட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ நான் ப்ரேயர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஹெச்எம் ரூமுக்கு போனாங்களா. நான் உடனே போயிட்டு மேம் என்னது இதெல்லான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்னன்னு கேட்டாங்களா, இல்லை ஆதிராவை எஸ்பிஎல் ஆக்கியிருக்கீங்க,
போன வருஷம் அசிஸ்டன்ட் ஸ்கூல் பேப்பர் லீடர் எங்கன்னு கேட்டேன். அவங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. ஸோ அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது. இவளும் வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டா. நான் தான் பர்சனலாக லெட்டர் எழுதி கொடுத்தேன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் கிட்ட உண்மையிலே இது கவர்மெண்ட் ஆர்டரான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க இது ஸ்டேட் இல்லை சென்ட்ரல், அவன் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கிட்ட அவள் 12th ஏன்னு சொன்னேன். அதுக்கு அவங்களும் ஆமாம் அவள் 12th ஏ, அதில் என்ன போன்னு கேட்டாங்க. மேம் நீங்கள் மறந்துட்டீங்களா, ஏபி 2 குரூப்பும் எஸ்பியில் ஆகக்கூடாதுன்றது எழுதப்படாத ரூல்ஸ்ன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ரூல்ஸ்ன்றதே பிரேக் பண்ணுறதுக்கு தானேன்னாங்க. நைட்டு கேட்டு அதே டைலாக், ஏன்டா என்ன சாகடிக்கிறீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு மேம் ஆல்ரெடி அவள் A1, அவருக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தின்னு சொன்னேன். அப்போ ஹெச்எம் என்கிட்ட இது ஏஹெச்எம் கேட்குறீங்களா இல்லை 12th ஏவோட கிளாஸ் டீச்சராக கேட்குறீங்களான்னு கேட்டாங்க. நான் கிட்ட 2மா தான் சொன்னேன். அப்போ அவங்க அவகிட்ட தரமான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் நம்ம ஸ்கூலோட நேம் மாறி போச்சு. ஸோ ஸ்கூலை கொஞ்சமாவது பழைய நிலைமை கொண்டு வரணும்னா அதுக்கு பெஸ்ட்டான பர்சன்ஸ் தேவை. ஸோ அந்த பெஸ்ட்டில் எவ்வளோ வரத்தி கவியால் இங்கே இருந்திருந்தா கூட நான் அவளை எஸ்பிஎலாக்க விட்டுருக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று சொல்லி அவளுக்கு கண்டிப்பாக தட்டி கழிச்சிருப்பேன். இந்த வருஷம் ஆதிரா தான் ஸ்கூல் பேப்பர் லீடர். யாராலையும் மாற்ற முடியாது. ஏச்சம்மா ஒன்னால கூட மாற்ற முடியாது. இது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட். போய் இவன் ஒர்க்கை பாருன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே நான் அவளுக்காக போராடிட்டு இருந்தா, அங்கே அவள் எஸ்பிஎல் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருந்தா. ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 4 செக்ஷன் இருக்கு. ஸோ 10:4 = 14. அப்புறம் 12th 5 செக்ஷன், A1 A2 B குரூப் C and D. அங்கே ஒரு 5, 14 + 5 45. இந்த 45 லீடர்ஸை கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் அசம்பிள் பண்ணி இன்னிலேருந்து நான் தான் இந்த ஸ்கூலோட லீடர், உங்கள் எல்லாருக்கும் சில ரூல்ஸ் போட போகிறேன், அதை இங்கே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா ஹெவியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், அது கூடவே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ப்ரேயர்லேருந்து ஆடு மாடு மாதிரி போகக்கூடாது. கிளாஸ் டீச்சர் உங்களை ஒழுங்காக வர வைக்கிறாங்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கிளாஸோட லீடர் தனியாக நின்று ஒவ்வொருத்தரையும் லைனாக ப்ரேயர் கூப்பிட்டு வரணும். அதே மாதிரி திரும்பவும் கரெக்டாக கூப்பிட்டு போகணும். அப்புறம் கிளாஸில் சத்தம் வராமல் இருக்கிறது அதெல்லாம் உங்கள் வேலை, அது உங்கள் டீச்சர் பார்த்துப்பாங்க. அதை விட முக்கியமான விஷயம், ஈவினிங் எல்லாரும் போனதுக்கப்புறம் அவங்கவுங்க கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கிளாஸை எடுத்து லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்து இந்த அட்டெண்டன்ஸ் காட்டுறல, இந்த அட்டெண்டன்ஸில் சைன் பண்ணிவிட்டு கீழே டைமை நோட் பண்ணணும். டைமை நோட் பண்ணுறீங்கள, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது. அடுத்த செகண்ட் இந்த கேம்பஸை விட்டு வெளியே போயிடணும். திரும்ப உள்ளே வரவே கூடாது. அடுத்த நாள் மார்னிங் தான் நீங்கள் வரணும். இது கம்பல்சரி பண்ணியாகணும். பண்ணுவீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிளாஸில் ஏதாவது ப்ராப்ளம்னா, லைக் கிளாஸ் கிளீனாக இல்லை, குடத்துல பழைய தண்ணி இருக்குது, தண்ணி இல்லாமல் இருக்குது, ஃபேன் ஓடலை, பெஞ்சு கரெக்டாக இல்லை, ஆஃபீஸ் இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்கள் கிளாஸ் டீச்சரை சொல்லுங்கள். அப்படி இல்லை அவங்க அதை சரியாக கவனிக்கலைன்னா என் கவனத்துக்கு கொண்டு வாங்க. அப்படி இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கிளாஸில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். சண்டை போட்டுக்கிறது, அடிச்சுக்கிறது இந்த கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த ரயில்வே கேட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் போய் என்ன வேணால் அடித்து மாஞ்சிக்கோங்க. ஆனால் அந்த ரயில்வே கேட் வந்ததுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கணும். அப்புறம் 2வது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஈவினிங் போயிட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு கிளாஸை லாக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சைன் பண்ணணும் வித் டைமோட. அப்புறம் சைன் பண்ண அடுத்த செகண்டே இந்த கேம்பஸ் விட்டு வெளில போயிடணும். அன்னைக்கு நீங்கள் திரும்ப உள்ளே வரவே கூடாது. அடுத்த நாள் மார்னிங் தான் நீங்கள் வரணும். இது ஸ்கூலில் போகிற ரூல்ஸ் மாதிரி கிடையாது. ஒரு 10 days பண்ணிவிட்டு அடுத்ததா அப்படியே நார்மலாக போயிடலான்னு. இந்த 1 year நான் கண்டிப்பாக இதை பண்ணுவேன். இப்போதைக்கு 45, அதுக்கப்புறம் 50 ஆகும். 11th வர வரைக்கும் நான் தான் காண்டாக்ட் பண்ணுவேன். அப்புறம் 11th வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் யாரை பார்த்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக போடுறாங்களோ அவங்கள வச்சு நான் பண்ணுவேன். ஓகேவா? சரி, ஓகே. எல்லாரும் அவங்க கிளாஸ் அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த அட்டெண்டன்ஸில் சைன் பண்ணிவிட்டு அவங்க கிளாஸுக்கு போகலாம். டிஸ்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆதி வேகமாக அவங்க கிளாஸுக்கு வரணும். இது எல்லாத்தையும் நானும் என் அக்காவும் தூரத்துலேருந்து அமைதியாக பார்த்துட்டு இருந்தோம். என் அக்கா என்னை பார்த்து இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட இங்கே சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான்க்கா, ஆனால் ஒர்க்லோட அவளுக்கு ஜாஸ்தின்னு சொன்னேன். இப்போ அவங்க என்கிட்ட இது வரைக்கும் என் கணிப்பு தப்பானதே கிடையாது, அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், கூடிய சீக்கிரம் இவ ஒரு கம்பெனிக்கு சிஇஓவோ இல்லை மேனேஜராகவோ ஏதோ ஒரு லீடிங் ப்ரொஃபஷனில் தான் இருப்பாள். ஸோ அதை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இந்த 1 year அவளுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி இருக்கும். அவள் பண்ணிவிடுவாள். அவனுக்கு கவலைப்பட வேண்டான்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் ஓகே சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தேன். அவளை பிடிச்சி ஈவினிங் பஜாரில் வெயிட் பண்ண, நான் வந்து உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நான் ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. நானும் ஸ்கூல் முடிச்சுட்டு பஸ்ஸில் போய் அவளை கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இந்த எலக்ட்ரானிக் ஷாப்புக்குள்ளே போனேன்.
அப்ப நான் அவகிட்ட உனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ, உள்ள போன்னு சொல்லி நான் அவகிட்ட சொன்னேன். அப்ப அவ என்ன வாங்கட்டும்னு கேட்டா. நான் அவகிட்ட உனக்கு என்ன வேணும் இல்ல வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அப்புறம் அவளோ ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு மிக்ஸி, 45 இன்ச் எல்இடி டிவி ஒன்று வாங்கினா. வாங்கிட்டு வந்து என்கிட்ட அவ்வளோதான்ண்ணா. நான் அவகிட்ட அவ்வளோதான்னு கேட்டேன். அதுக்கு அவ இதுவே போதும்ண்ணா. ஓகே, மிக்ஸியும் ஃப்ரிட்ஜும் நம்ம வீட்டில் இல்லை, ஆனால் ஹாலில் தான் ஒரு 43 இன்ச் டிவி இருக்கேன்னு சொன்னேன். அது ஹாலில் தானே இருக்கு, ஆனால் பெட்ரூமில் இல்லையேன்னு கேட்டா. அப்போ நான் அவகிட்ட ஸோ வாட்னு. அதுக்கு அவ ரொமான்டிக் சாங் கேட்டுக்கிட்டு கூட ரொமான்ஸ் பண்ணோம். நான் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ அப்பத்துலேருந்து இது எனக்கு மிகப்பெரிய ஆசைன்னு சொன்னான். அப்போ நான் அவகிட்ட 55 போதுமான்னு கேட்டேன். அதுக்கு அவ போதும்னு சொல்லிட்டு அதுக்கு பில் போட்டுட்டு இருந்தா. நானே அவளுக்கு அட்ரஸ் கொடுத்து இந்த ப்ராடக்ட் எல்லா இடத்தையும் நான் என் வீட்டுக்கு டெலிவரி பண்ண சொன்னேன். அடுத்ததா நான் அவகிட்ட எங்கே போகணுன்னு கேட்டேன். அப்புறம் அவ மளிகை ஷாப் போகணுன்னு சொன்னான். என்னோட அவளை கூப்பிட்டு அப்பான்னு பார்த்து கரெக்டாக வினோ அவங்க வந்தா. அவள் தூப்பருப்பு காப்பருப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கப்போ வினோ கிட்ட என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வந்து வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு நான் அவகிட்ட ஆமாம், நீ வேணா வந்து தூக்கிட்டு வந்து கொடுக்குறியான்னு கேட்டேன். அதுக்கு அவ மிஸ் 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 எங்கள் அம்மா என்கிட்ட காஃபி தூள் தான் வாங்கிட்டு சொன்னாங்க, நான் வாங்கிட்டு உடனே கிளம்பணும், இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் பால் கெட்டு போயிடும் பாய்ன்னு சொன்னாலா. அப்போ நான் அவகிட்ட வச்சு பிதிக்கிருவான்னு பாய் மிஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டேன். அடுத்ததா மளிகை பொருள் எல்லாத்தையும் பில் போட்டா. பில் போட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட இந்த பேக் எல்லாம் பிடிங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாளா. அப்போ நான் அவகிட்ட என்ன இந்த பேக் எல்லாம் தூக்க சொல்றேன்னு. அதுக்கு அவ நீ தானே என் ஹஸ்பண்ட் சொன்னா. நான் தான் உன் ஹஸ்பண்ட். நீ தான் ஹஸ்பண்ட்னா இப்போ நீ தானே பேக்லாம் தூக்கிட்டு வரணும்னால சரி கொடுன்னு சொல்லி அதை 2த்தையும் தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் அடுத்தது எங்கன்னு கேட்டேன்னா அப்புறம் வேற. ஸோ வீட்டில் எந்த வெஜிடபிளும் இல்லை, ஸோ வாங்க காய்கறி கடைக்கு போகலான்னு சொல்லி காய்கறி கடைக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷான காய்கறிலாம் வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஃப்ரூட் ஷாப் இருந்தது, அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உடனே காரில் நாங்கள் வீட்டுக்கு போனோம். மேலே போய் பார்த்தா ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, டிவின்னு சொல்லி எல்லாமே வீட்டில் டெலிவரி ஆயிருந்தது. அப்பா என்கிட்ட ஃப்ரிட்ஜை மட்டும் ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட எல்லாத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நானும் டயர்டாக இருக்கேன், நீயும் டயர்டாக இருக்க, வா போய் தூங்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவ மளிகை பொருளை கூட நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம், பட் வெஜிடபிளையும் ஃப்ரூட்ஸையும் இப்போவே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சானு சொன்னால. ஃப்ரிட்ஜை மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து நான் போய் ஷோபாவில் உட்காந்தேன். அப்போ அவ மிஸ் அப்படின்னு கூட்டாளா. நான் அவகிட்ட என்னடின்னு இல்லை மிஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கேட்டேன். ஹெல்ப் பண்ணோடனே நானும் கூட சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்தது அவகிட்ட இப்போ எதுவும் நீ படிக்க வேணாம், இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்க, எதுவும் படிக்க வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ போய் தூங்குன்னு சொன்னேன். அப்போ டக்குன்னு அவன் கையை பிடிச்சி மிஸ் எங்கேயும் போவேன், என் பக்கத்துலேயே படுத்தும், எனக்கு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கணும் போல இருக்கு, நீங்கள் இல்லைனா நான் ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, என் கூட சேர்ந்து பெட்டில் படுப்பீங்களான்னு கேட்டா. அப்போ நேற்று சம்பவம் எனக்கு நான் வந்துச்சு, நேற்று ரொம்ப கஷ்டமாச்சு, இன்னைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது அவங்கிட்ட என்ன மிஸ் ஏதாவது சொல்லுங்கன்னா. அப்போ நான் அவகிட்ட அது வந்து நான் இப்போ நான் சொல்கிறதுனா அப்படின்னு அவட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கிட்ட ப்ளீஸ் மிஸ் இன்னொன்று சொல்லாதீங்க வாங்கன்னு சொல்லி என்னை பெட்டுக்கு எடுத்துகிட்டு போனான். நானும் அவள் பக்கத்தில் போய் பெட்டில் படுத்தேன். அப்போ சானா சொன்னது எங்கள் அக்கா சொன்னது தான் நான் வந்துச்சு. ரோசன் ஒன்று போகிறது அதை பிரேக் பண்ணுறதுதான்ற டைலாக் என் மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. என் பொண்டாட்டியோ என்னை டைட்டாக ஹக் பண்ணி படுத்தா. அப்போ என் மைண்டுக்குள்ளே என்ன வந்துச்சுன்னா என் கற்பை எப்படி காப்பாற்றிக்க போகிறேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு தான் தோணிக்கிட்டு இருந்தது. இதே இடத்துல இந்த எபிசோட ஸ்டாப் பண்ணுறேன். இஸ் அ ஃபேமிலி. அடுத்து என்ன நடக்கணும் காம்ப்ளெக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான தட்டி விட்ருங்க. இஸ் அ ஃபேமிலி. பாய்.